Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி ஒன்று பார்த்துடலாமா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 20 மார்க் மொத்தம். ஸோ ஒன்று ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. விருப்பங்களோடும் கிடைப்பருமைகளில் மாற்று வழிகளில் பயன்படுத்தப்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி பயில்கின்ற அறிவியலே பொறியியல் ஆகும் என்ற இலக்கணம் வகுத்தவர் டேஷ். செகண்ட் ஒன், பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியுள்ளது? தேர்ட் ஒன், இயல்பின் பயன்பாடு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர் டேஷ். ஃபோர்த் ஒன், சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது டேஷ். ஃபிஃப்த் ஒன், சராசரி உற்பத்தி ஏபிஐ கணக்கிட பயன்படுத்தும் விகிதம். சிக்ஸ்த் ஒன், நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி. செவன்த் ஒன், செலவு என்பது. எய்த் ஒன், கூலி டேஷ் செலவுக்கு எடுத்துக்காட்டாகும். நைன்த் ஒன், விலையின் மற்றொரு பெயர் டேஷ். டென்த் ஒன், விலை தலைமை அம்சம் கொண்டது டேஷ். 11th ஒன், நிலத்திற்கு உண்மையானதும் அளிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர். 12th ஒன், துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். 13th ஒன், ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர். 14th ஒன், VKRV ராவ் இவரின் மாணவராக இருந்தார். 15th ஒன், 10ஆம் ஐந்தாண்டு திட்டகாலம் டேஷ். 16th ஒன், வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. 17th ஒன், LPGக்கு எதிரான வாதம். 18th ஒன், மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் என்ன? 19th ஒன், எந்த மாவட்டத்தின் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? 20, தொகையீடு என்பது டேஷ் என்பதின் தலைகீழ் செயல்பாடாகும். நெக்ஸ்ட் பகுதி 2, ஏதேனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ 2 மார்க் 7, டோட்டலாக 14 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு பகுதியில். வினாயன் 30க்கு கட்டாய விடையளிக்கவும். 21, பண்டங்களை பணிகளிலிருந்து வேறுபடுத்துக. 22, நுகர்வோர் நடத்தையின் அடிப்படை அணுகுமுறையை குறிப்பிடுக. 23, உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக. 24, வெளியுறு செலவு வெளிப்படையான செலவு வரையறு. 25, விற்பனை செலவு என்றால் என்ன? 26, வாரம் வரையறு. 27, முதலீட்டை திரும்ப பெறுதல் டேஷ் வரையறு. 28, ஊரக ஏழ்மை வரையறு. 29, தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் யாவை? 30, மொத்த செலவு சார்பு TC = 60 + 10x + 15x² என்றால் சராசரி செலவு சார்பு காண்க. பகுதி 3, ஏதேனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. வினாயன் 40க்கு கட்டாய விடையளிக்கவும். 31 பாருங்க, தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக. 32, தொழில் முனைவோரின் பணிகள் யாவை? ஸோ 3 மார்க் ஸ்டூடெண்ட் 7 அட்டன் பண்ண டோட்டலாக 21 மார்க். 33, வாய்ப்பு செலவின எடுத்துக்காட்டுகளுடன் வரையறு. 34, நிறுவனம் மற்றும் தொழிற்சாலை இவைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? 35, கிராம சர்வோதயா சிறு குறிப்பு வரைக. 36, வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்படுவதற்கான காரணங்களை குறிப்பிடுக. 37, விவசாய உற்பத்தி அங்காடி குழுவின் பணிகளை விவரிக. 38, தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியை விளக்குக. 39, MS எக்ஸல் ஷீட் செயல்படுத்துவதில் உள்ள நிலைகளை விளக்குக. 40, வாரம் மற்றும் போலி வாரம் வேறுபடுத்துக. பகுதி 4, 5 மார்க் எத்தனை அட்டன் பண்ணும்? 7, டோட்டலாக 35 மார்க். ஸோ அனைத்து வினாக்களுக்கும் இடையில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 41ல் ஆ, பொருளியலின் தன்மை மற்றும் எல்லை விவரி. அல்லது ஆ, பொருளாதார முன்னேற்றத்தின் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரிக. 42ல் ஆ பாருங்க, தேவை விதி மற்றும் அதன் விதி விலகலை விவரி. அல்லது ஆ, வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கங்களை விவரி. 43ல் ஆ, மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. அல்லது ஆ, 2015 2020 ஆண்டுகளுக்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பியல்களை விளக்குக. 44ல் ஆ பாருங்க, பல்வேறுபட்ட விலை நிலைகளில் AR மற்றும் MR கோடுகளுக்கிடையேயான தொடர்பை விளக்குக. அல்லது ஆ, ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. 45ல் ஆ, நிறைவு போட்டியின் எவ்வாறு விலை மற்றும் உயர்வு அளவு தீர்மானிக்கப்படுகிறது. அல்லது ஆ, ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க. 46ல் ஆ பார்க்கலாமா, ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரி. அல்லது ஆ, தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக. 47ல் ஆ, இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. அல்லது ஆ, பொருளியல் துறையின் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன.
ஸோ ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே படிச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாம. ஸோ இது போல எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கீழ வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் குடுக்குறேன். ஸோ அதன் மூலியமா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க செல்லங்களா. தேங்க் யூ. பாய்.